Let me start with one number. இன்னைக்கு கிட்டத்தட்ட 12 லட்சம் இந்தியன்ஸ் ஆர் வெயிட்டிங் இன் த யூஎஸ் கிரீன் கார்டு லைன். 12 லட்சம். சம் ஆஃப் தம் மே வெயிட் 15 to 20 more years ஆல்சோ. ஸோ நீங்கள் அமெரிக்காவுக்கு ஒரு H1Bயில் வந்திருந்தீங்கன்னா யூ ஹவ் டு ஆஸ்க் யுவர் செல்ஃப் அ வெரி சீரியஸ் கொஸ்டின். வாட் இஸ் திஸ் ஆக்சுவலி மீன் ஃபார் மை லைஃப்? என் வாழ்க்கை எங்கே போயிட்டுருக்கு? பிகாஸ் ஃபார் சம் ப்ரொஃபஷனல்ஸ் த க்ரீன் கார்டு வெயிட் மைட் பி ஈவன் லாங்கர் தென் தேர் என்டையர் கெரியர். உங்கள் கெரியர் ஃபுல்லாக நீங்கள் க்ரீன் கார்டு வெயிட் பண்ண வேண்டிய நிலைமையே வரலாம். இந்த சுச்சுவேஷனை இமேஜின் பண்ணி பாருங்களேன். யூ கேம் டு த யுனைடெட் ஸ்டேட்ஸ் 2014 வச்சுக்கலாமா. ஸ்டூடெண்ட் விசா வாங்கிட்டீங்க, அடுத்தது ஓபிடி வாங்கிட்டீங்க, கஷ்டப்பட்டு வேலையை வாங்கிட்டீங்க, கம்பெனி பேர்மும் ஃபைல் பண்ணிடுச்சு, I-140 கூட அப்ரூவ் ஆகிடுச்சு. அப்பாடா, ஹார்டஸ்ட் பார்ட் ஓவர் இல்லையா? ஸோ நவ் யூ டு ஜஸ்ட் வெயிட் ஃபார் த க்ரீன் கார்டு. பட் தென் சடன்லி வி ரியலைஸ் சம்திங். என்ன சார், ரொம்ப நாளாக இந்த லைனில் நின்றுக்கிட்டே இருக்கும், இந்த லைன் மூவ் ஆகிற மாதிரியே தெரியல. ஸோ த ரியல் கொஸ்டின் பிகம்ஸ், ஜிசி வரல, அடுத்தது என்ன? வாட் இஸ் மை நெக்ஸ்ட் மூவ்? So we will talk about all the options in front of us. But before that, we need to understand something very important. The math behind the green card backlog. ஒவ்வொரு வருஷமும் the United States issues around 140,000 employment-based green cards worldwide. அதாவது 140,000 green card கொடுக்குறாங்க worldwide. நிறைய தானே சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இமிக்ரேஷன் லாவில் ஒரு ரூல் இருக்குது. அதாவது ஒரு 7% per country கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் they cannot receive more than 7% of the total green cards. சரி, 7% ஆஃப் 140,000 எவ்வளவு? கிட்டத்தட்ட 9,800 க்ரீன் கார்ட்ஸ் பர் கண்ட்ரி பர் இயர். நம்ம கால்குலேஷனுக்கு 10,000 வச்சுக்கலாமே. 10,000 க்ரீன் கார்டு பர் கண்ட்ரி பர் இயர். அப்போ இந்தியாவுக்கு 10,000 க்ரீன் கார்டு தான் ஒரு வருஷத்துக்கு. இதில் இந்த நம்பரில் எம்ப்ளாயி, ஸ்பவுஸு, சில்ட்ரன் எல்லோரும் அடங்குவாங்க. அதுலேயே பல நம்பர் அடிபட்டு போயிடுது. ஓகேயா? அடுத்தது கேட்டகரிஸ். மோஸ்ட் இண்டியன்ஸ் இந்த EB2, EB3 அந்த எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் கேட்டகரியில் விழுவோம். ஈச் கேட்டகரி 40,000 க்ரீன் கார்டு தான் வேர்ல்டு வைடு. அப்போ இந்த கண்ட்ரி கெப்பாசிட்டினால் இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 2,800 பர் கேட்டகரி பர் இயர் கிடைக்கும். Now here is a shocking part. கிட்டத்தட்ட 4 லட்சம் இந்தியன் ப்ரொஃபஷனல்ஸ் ஹவ் ஆல்ரெடி 140 பெட்டிஷன்ஸ்லாம் அப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் அவங்களுடைய ஸ்பவுஸ் அண்ட் சில்ட்ரன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 12 lakh இந்தியன்ஸ் வெயிட்டிங் ஃபார் க்ரீன் கார்டு லைன். இதை தான் முன்னாடியே சொன்னேன். யோசிச்சு பாருங்கள், 12 லட்சம் பேர் ஒரு இமிக்ரேஷன் க்யூவில். திருப்பதியிலையும் ஸ்ரீரங்கத்துலேயும் கூட சீக்கிரமாக தரிசனம் முடிச்சிடலாம். ஆனால் இங்கே முடியாது. ஏன்னா 12 லட்சம் பேர் ஒவ்வொரு வருஷமும் 10,000 பேர் தான் கொடுத்தானுங்கன்னா எப்போ முடியுறது? ஸோ எவ்ரி இயர் கொஞ்சம் தான் அந்த லைன் நகர்ந்துக்கிட்டே போகுது. தட் இஸ் வை த பேக்லாக் கீப்ஸ் க்ரோயிங். இட்ஸ் நாட் பாலிடிக்ஸ், இட்ஸ் வெரி சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ். ஒன்ஸ் நமக்கு வி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ரியாலிட்டி, a lot of questions will come up. We will address all of these questions today. சரி, எந்த மாதிரி கேள்வி வரும்? மோஸ்ட் ஆஃப் தம் கிட்டத்தட்ட சேம் டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான். ரிப்பீட் மோடில் தான் அந்த மாதிரி நிறைய கேள்விகளை நாங்கள் கேள்விப்படுறோம். சார், இஃப் ஐ சேஞ்ச் ஜாப்ஸ் என்னோட I-140 யூஸ்லெஸ்ஸாக போயிடுமா? நான் வேலை மாற்ற முடியுமா? சார், என் வேலையே போயிடுச்சுன்னா, இஃப் ஐ லூஸ் மை ஜாப் வாட் ஹேப்பன்ஸ் டு மை ஃபேமிலி? நான் என்ன சார் பண்ணுவேன்? சார், என் I-140 வந்துருச்சு, கேன் மை ஸ்பவுஸ் ஒர்க்? ஆர் வாட் ஹேப்பன்ஸ் when my kids turn 21 சார்? சார், ஏன் பையனோ பொண்ணோ they are born in the United States சார், does that change things? சார், இந்த பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் பற்றி நீங்கள் சொல்லுங்களேன் சார். இஸ் தேர் அ ஃபாஸ்டர் பாத் சார்? நான் பேசாமல் EB2லேருந்து EB3லேருந்து EB1 மாறிட்டா? ஆர் கேன் ஐ ஸ்விட்ச் வீசா டைப்ஸ்? ஏதாவது வீசா டைப்பை மாற்ற முடியுமா? சார், எனக்கு USA வேணாம் சார், ஆளை விடுங்க சார், நான் கனடாக்கு ஓடிடுறேன் சார். கனடா எப்படி சார் இருக்குது? அண்ட் தென் பிக்கஸ்ட் ஃபியர், சார் நான் USA விட்டு போனோன்னா நான் எல்லாத்தையும் திரும்பி முதலேருந்து ஆரம்பிக்கணுமா சார்? லெட்ஸ் வாக் த்ரூ ஆல் ஆஃப் தம். ஓகே, சரி, நம்மளோட ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்துருவேன். ஆப்ஷன் 1, ஸ்டே அண்ட் வெயிட் பண்ணுறது. இதுதான் நிறைய பேர் இமிக்ரெண்ட்ஸ் பண்ணுறது. H1Bலேயே வெயிட் பண்ணுவாங்க. அதான் I-140 வந்துருச்சு இல்லை, வெயிட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு. நார்மலாக H1Bக்கு ஒரு 6 வருஷம் லிமிட் இருக்குது. I-140 அப்ரூவ் ஆனதும் சம்திங் இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ். யூ கேன் எக்ஸ்டெண்ட் த H1B பியாண்ட் 6 years. 6 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம் நம்ம பாட்டுக்கு வெயிட் பண்ணுறதுனால. இதனால் பல ஃபேமிலிஸ் தே கேன் ரிமைன் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் வைல் தேர் வெயிட்டிங். அதாவது ட்ரெயினில் இடம் இருக்குது சார், ட்ரெயின் வந்தோடனே ஏறிக்கிங்க அப்படின்னு சொல்கிறானுங்க. அதனால் ஸ்டேஷனில் இடம் இருக்குது, வெயிட் பண்ணலாம். எவ்வளோ நாளைக்கு? ஜாப் இருக்கிற வரைக்கும். உடனே அடுத்த காமன் வரி, சார் வேலை மாற்ற முடியுமா? இல்லை ஒரே கம்பெனியில் தான் குப்பை கொட்டணுமா? இதுதான் கீ ரூல். உங்கள் I-140 அப்ரூவ் ஆகி கிட்டத்தட்ட 180 days ஆகிருந்ததுன்னா யுவர் ப்ரையாரிட்டி டேட் யூஸ்வலி ஸ்டேஸ் வித் யூ. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் எம்ப்ளாயரை சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களோட லைன் அப்படியே க்ரீன் கார்டு லைனில் அப்படியே பத்திரமா தான் இருக்கும். ஆனால் லே ஆஃப் நடந்தால், சார் வேலை போச்சுன்னா, இஃப் someone on H1B or I-140 lose their job, இமிக்ரேஷன் கிளாக் உடனே ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு 60 நாள் கிரேஸ் பீரியட் இருக்குது. அந்த 60 நாளில் யூ ஷுட் ஃபைண்ட் அ நியூ எம்ப்ளாயர். ஒரு H1Bயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் டு another விசா ஸ்டேட்டஸ் ஆர் லீவ் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். அதுவும் இந்த ப்ரைமரி ஒர்க்கர் ஸ்டேட்டஸ் போச்சுன்னா த என்டையர் ஃபேமிலி ஆல்சோ வில் லூஸ் ஸ்டேட்டஸ். இது ரீசெண்டாக இப்போ கூட நடந்தது. ஒரு ரீசெண்ட் டெக் லே ஆஃப்லாம் நடந்ததில்ல. thousands ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ்
சடன்லி வந்து ஒரு 60 நாளுக்குள்ளே வேலையை பிடி இல்லைனா கிளம்புன்ட்டாங்க. சம் பீப்புள் வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸை வந்து விசிட்டர் விசாவுக்கு போட்டுவாங்க 60 நாள் முடியறதுக்கு முன்னால். ஸோ திஸ் வில் பை தம் சம் எக்ஸ்ட்ரா டைம் டு சர்ச் ஃபார் another ஜாப். இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி, எப்போவுமே வந்து இந்த பாவம் ஒய்ஃபுங்க தான் ரொம்ப மாட்டிப்பாங்க. இதில் I-140 அப்ரூவ் ஆச்சுன்னா ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஸ்பௌசஸ் கேன் அப்ளை ஃபார் H-4EAD. அவங்களுக்கும் லீகலாக ஒர்க் பண்ண முடியும். இதனால அவங்களுக்கு ஒரு செகண்ட் இன்கம் வரும். இதுதான் ஒரு மிகப்பெரிய பெருமூச்சு விடலாம் I-140 வந்தால் ஸ்பௌஸை பொறுத்த வரைக்கும். பட் இந்த மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு மாதிரி இமிக்ரேஷன் லிம்போவில் இருக்கிற திருசங்கு சொர்க்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பீப்புள் வில் வாண்ட் டு லுக் ஃபார் வேஸ் டு மூவ் ஃபாஸ்டர், which we will talk about in option 2. சிலிமானில் ஒரு லைனில் நிற்கிறீங்க. நம்ம ஊரில் நம்ம என்ன பண்ணுவோம், அட்லீஸ்ட் அந்த காலத்தில் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், லேடிஸ்கிட்ட டிக்கெட் வாங்க சொல்லுவோம். அவங்கள்ட்ட ஜாஸ்தி பிரச்சனை இருக்காது, ஒருத்தர் ரொம்ப இடிச்சிக்க மாட்டாங்க. இப்போ எப்படின்னு தெரியாது. அதே மாதிரி சம் இமிக்ரண்ட்ஸ் வில் ட்ரை டு மூவ் இன்டு த EB1 கேட்டகரி. EB1ங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபாஸ்ட் லேன், ஒரு ஸ்பெஷல் தரிசனம் மாதிரி. நேராக கற்பக கிரகத்துக்கே கொண்டு போய் ஸ்பெஷல் தரிசனம் லட்டு கொடுப்பாங்க. இந்த கேட்டகரிக்கு என்ன முக்கியமாக வேணும்னா, எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டி, ரிசர்ச் ப்ரொஃபஸர்ஸு, மல்டிநேஷ்னல் எக்ஸிக்யூட்டிவ்ஸு, ஸ்போர்ட்ஸு, சயின்டிஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப நல்லது. நிறைய பேர் என்ன அஸ்யூம் பண்ணுவாங்கன்னா, சார் அதெல்லாம் EB1லாம் நமக்கு பார்க்கவே முடியாது சார், இதெல்லாம் நோபல் ப்ரைஸ் வின்னர்ஸ்க்கு தான் போல இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. பட் தட்ஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. செவரல் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து எப்படி குவாலிஃபை பண்ணுவாங்கன்னா, நிறைய பேட்டன்ட்டு ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிப்பாங்க, புதுசாக பப்ளிகேஷன் ஏதாவது பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ராடினரி லீடர்ஷிப் ரோல் ஏதாவது ஒன்று எடுத்துப்பாங்க. அது மாதிரி இண்டஸ்ட்ரி வைடு ரெக்கக்னைஸ்டாக ஆவாங்க. இதை லிங்க்டின், டெட், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அவங்க ரெக்கக்னைஸ்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி சம்மன் குவாலிஃபைஸ் ஃபார் EB1, இந்த வெயிட்டிங் டைம் வந்து ரொம்ப ஷார்ட் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து டு நாட் வெயிட் லாங்கர், லைனை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இன்னொரு பேத்தும் இருக்குது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரொஃபஷனல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் விசா கேட்டகரியே சேஞ்ச் பண்ணுவாங்க. இதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரே கேட்டகரியில் பேசிகிட்டு இருக்கோம். EB3லேருந்து EB2, EB2லேருந்து EB1 பேசிகிட்டு இருக்கோம். சில பேர் விசா கேட்டகரியே சேஞ்ச் பண்ணுவாங்க. அது என்ன கேட்டகரி? அதுதான் L1 கேட்டகரி. ரொம்ப குழப்பாமல் இருக்க வெறும் நான் L1A கேட்டகரியை மட்டுமே பேசுகிறேன். அது ஒரு க்ரீன் கார்டு கேட்டகரி கிடையாது, அது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரி. H1B மாதிரி கிடையாது. H1Bக்கு ஆனுவல் கெப்பாசிட்டி உண்டு, L1 விசாக்கு ஆனுவல் கெப்பாசிட்டி கிடையாது. H1Bக்கு லாட்ரி உண்டு, லாட்ரி கிடையாது L1ல். H1B வழியாக வரவங்க எப்படி போவாங்க? H1B பெர்ம் I-140 அப்படின்னு போவாங்க. L1Aல நோ பெர்ம். அந்த பெர்ம் ப்ராசஸில் அப்படி என்ன தான் சார் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் நல்லவர், இவர் வல்லவர், இவரோட ரோலில் அமெரிக்கனில் யாருமே பண்ண முடியாதுன்னு கம்பெனி ப்ரூஃப் காமிக்குது இந்த H1 சைடில். அதுக்கே 1 or 2 years ஆகிடும். ஆனால் அது L1 சைடில் அது பண்ண தேவையில்லை. அங்கே ஆளே இல்லைன்னு தான் இங்கேருந்து அனுப்புகிறோம் அப்படிங்கன்னு வாதாடுது L1. அதனால் அங்கே பெர்ம் ப்ராசஸ் கிடையாது. பட் தெர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரூல். டு குவாலிஃபை ஃபார் L1A, த எம்ப்ளாயி என்ன பண்ணியிருக்கணும்னா, அட்லீஸ்ட் 1 year அவுட் சைட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும் ஃபார் த சேம் மல்டிநேஷ்னல் கம்பெனி வித்தின் த லாஸ்ட் 3 years. சரியா? முன்னால் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, 2014 ஒருத்தர் வந்திருந்தா, அவர் ஸ்டேட் கண்டினியூஸாக பண்ணியிருந்தார்னா, ஆனால் அவங்க சொல்ல முடியாது, சார் நான் 2013 மேனேஜராக இருந்தேன்னு, இந்தியாவில் இருந்தேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா லாஸ்ட் 3 yearsக்குள்ளே இருக்கணும். அதனால அவங்க ஏர்லியர் ஒர்க் வந்து would be too old to count. இதை கவுண்டர் பண்ண மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி, டெம்பரரியாக ஒரு எம்ப்ளாயியை இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த எம்ப்ளாயி அங்கே ஒரு 1 year இருப்பார் மேனேஜரியல் ரோலில். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி அவங்கள திரும்பவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு L1Aல. அப்போது அந்த L1A வந்து டிஃபால்ட்டாக EB1ல் போகும். ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக போகும். இதுக்கு நல்ல பிளானிங்கும் கம்பெனி சப்போர்ட்டும் வேணும். பட் ஃபார் சம் ப்ரொஃபஷனல்ஸ் இட் கேன் ரியலி ஷார்ட் அந்த வெயிட். அங்கேயும் பேக்லாக் இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. இது வந்து என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி இமிக்ரேஷன் சேஞ்சஸ்லாம் ஒரு எம்ப்ளாயியை மட்டுமே பாதிக்காது, த கம்ப்ளீட் ஃபேமிலியவே பாதிக்குது. இந்த கொடுமையெல்லாம் போதாதுன்னு மோஸ்ட் பெயின்ஃபுல் என்ன தெரியுமா இந்த ஹோல் திங்கில், சில்ட்ரன். ஒரு சில்ட்ரன் வந்து ஒரு H4 விசாவில் இருந்தாங்கன்னா, தே வில் லூஸ் த டிபெண்டன்ட் ஸ்டேட்டஸ் 21 வயசு ஆனால். இதுக்கு பேர் ஏஜிங் அவுட்டுன்னு பேர். யோசனை பண்ணி பாருங்கள், யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு ஒரு குழந்தை உள்ளே வரும்போது அது குழந்தைக்கு 6 வயசு, இங்கேயே வளருது, இங்கே அமெரிக்கன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அமெரிக்கா. ஆனால் 21 வயசு ஆனப்புறமா தே சடன்லி மஸ்ட் ஸ்விட்ச் டு F1, இல்லைனா தே ஹேவ் டு லீவ் த கண்ட்ரி. இதை விட இன்னொரு ஸ்டிக்கர் ஷாக் என்னென்னா, ஃபேமிலிஸ் எப்படி டிஸ்கவர் பண்ணுவாங்கன்னா, இந்த F1 மாற்றும்போது நிறைய யூனிவர்சிட்டிஸ் வில் ட்ரீட் தம் அஸ் அவுட் ஆஃப் ஸ்டேட் ஆர் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட். சார் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டுன்பாங்க. அதனால் என்னென்னா, டியூஷன் வில் ஜம்ப் ட்ரமேட்டிக்கலி. இன்ஸ்டேட் டியூஷன் வந்து 12,000ன்னு வச்சுங்களேன் ஒரு வருஷத்தில். அவுட் ஆஃப் ஸ்டேட் வந்து 35,000 இருக்கலாம், இல்லை 40,000 இருக்கலாம். ஸோ த காஸ்ட் ஆஃப் காலேஜ் கேன் சடன்லி ட்ரிபிள். இதுக்கு பேரே டாக்குமெண்டட் ட்ரீமர் ப்ராப்ளம்னு பேர். அதாவது சில்ட்ரன் ரேஸ்ட் இன் அமெரிக்கா பட் சடன்லி காட் இன் இமிக்ரேஷன் அன்சர்டனிட்டி.
சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு டாபிக் என்ன ஆன்சைட்டினா ஃபேமிலிஸுக்கு, இந்த பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப். நிறைய இமிக்ரெண்ட் ஃபேமிலிஸு இதை பற்றியும் ரொம்ப ஒரி பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதை கிளாரிஃபை பண்ணிவிடுவோம். இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் த சில்ட்ரன் பார்ன் ஆன் அமெரிக்கன் சாயில் தே பிகம் சிட்டிசன்ஸ் அண்டர் த 14th amendment டு த US கான்ஸ்டியூஷன். இதை வந்து 1898லேயே கேஸ் போட்டு, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் வர்சஸ் வாங்கி மார்க் அப்படின்னு ஒரு சைனீஸ் அவங்க வந்து கேஸை போட்டு ஜெயிச்சு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் இஸ் நவ் கிராண்டட் சிட்டிசன்ஷிப் ஈவன் இஃப் பேரண்ட்ஸ் ஆர் நாட் சிட்டிசன்ஸ். இதை பற்றி நிறைய பொலிட்டிக்கல் டிபேட் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் இந்த ரூலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு மேஜர் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வேணும், இல்லைனா மேஜர் சுப்ரீம் கோர்ட் ரிவர்ஸ் பண்ணணும் டெசிஷனை. போத் ஆஃப் விச் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். அதனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் ரிமைன்ஸ் லா இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். உங்களுக்கு இருக்கிற 1000 கவலையில் இந்த ஒரு கவலையாவது நீங்கள் தள்ளி வச்சுட்டு, உங்கள் குழந்தை இங்கே பிறந்ததுன்னா he or she is an American citizen இந்த லாவை மாற்றுற வரைக்கும். சார், நாங்கள் மட்டும் ஊரை விட்டு போனோம், எங்கள் பசங்க இங்கே இருப்பாங்களா அப்படிங்கிறீங்களா? வேண்டாம் சார், கிளம்புறோம். ஆனால் இந்தியா வேண்டாம், வேறு எங்கே போகலாம்? சம் ஃபேமிலிஸ் ஸோ தே கன்சிடர் தீஸ் ஆப்ஷன்ஸ், அதாவது லீவிங் த சிஸ்டம் என்டையர்லி. கண்ட்ரீஸில் கனடா ஆர் அன் ஆப்ஷன். அவங்கெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் பேஸ்ட் இமிக்ரேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. பர்மனெண்ட் ரெசிடென்சி கிட்டத்தட்ட 1 to 5 இயர்ஸ்க்குள்ளே குவாலிஃபிகேஷனை பொறுத்து வாங்கிடலாம். ஆனால் இதுக்கும் நிறைய ட்ரேட் ஆஃப் இருக்குது. அங்கே வந்து ஜாப் மார்க்கெட் மே பி ஸ்மாலர், சேலரி வில் பி லோவர், இன்னும் பயங்கரமாக குளிரும். பட் பீப்புள் வில் சில இடங்களில், பட் சம் ஃபேமிலி வில் வேல்யூ ஸ்டெபிலிட்டி. பர்மனெண்ட் ரெசிடென்சியை விட ஸ்டெபிலிட்டி முக்கியம் சார்னு. இதில் இன்னொரு பாயிண்ட், ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, உங்கள் I-140 அப்ரூவ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், யுவர் ப்ரையாரிட்டி டேட் இஸ் ப்ரிசர்வ்ட். ஸோ நீங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் போனால் கூட யுவர் ப்ரையாரிட்டி டேட் இஸ் ப்ரிசர்வ்ட். ஸோ இன்னும் ஒரு எம்ப்ளாயர் உங்களை ஸ்பான்சர் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் திரும்ப வந்து அந்த லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இமிக்ரேஷன் ஜேர்னி வந்து என்றைக்குமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போகாது. சம்டைம்ஸ் வளைஞ்சு போகும், இல்லைனா லைனை மாற்ற வேண்டியிருக்கும், கேட்டகரியை மாற்ற வேண்டியிருக்கும். இது இப்படி தான் இருக்குது. பல இமிக்ரெண்ட்ஸ் வந்து இந்த க்ரீன் கார்டு தான் ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் க்ரீன் கார்டுங்கிறது ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் மட்டும்தான். உங்கள் லைஃப் இந்த இமிக்ரேஷன் பேப்பர் ஒர்க்கை காட்டிலும் ரொம்ப பெருசு. உங்கள் கெரியர் இன்டாக்ட் I-140 இருந்ததுன்னா, வேலை இருக்கிற வரைக்கும் உங்கள் ஃபேமிலி இதுதான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ நாள் உங்கள் ஒய்ஃப் வெயிட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்குமா, உங்கள் பசங்க ஏஜ் என்ன, அவங்க ஸ்டேட்டஸ் என்ன. ஒரு ஃபேமிலியில் மிக்ஸ்டு குழந்தைங்க இருந்தால், ஒருத்தர் சிட்டிசன், இன்னொருத்தர் இந்தியன் பாஸ்போர்ட், இவங்கெல்லாம் எப்போ காலேஜ் போவாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் அவங்க நிலைமை என்ன, நீங்கள் திருசங்க சொர்க்கத்துக்காக வெயிட் பண்ணுற நேரத்தில் அவங்க ஹெல்த் எப்படி இருக்கும், அங்கே யார் இருக்கா அவங்கள பார்த்துக்க, உங்கள் ஃபைனான்ஷியல் ஃப்யூச்சர் அது எப்படி இருக்கும், இந்த வேலை போச்சுன்னா வேறு என்ன பிளான் உங்களுக்கு. ஆல் ஆஃப் தீஸ் மேட்டர். த பிக்கஸ்ட் மிஸ்டேக் வந்து வெயிட் பண்ணுறது இல்லை. வெயிட் பண்ணுறதுல ஒரு தப்புமே இல்லை, ஆனால் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் வெயிட் பண்ணுறதுல தான் மிஸ்டேக்கு. ஏன்னா இமிக்ரேஷன் ரூல்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், கண்ட்ரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், அமெரிக்கா எப்படிலாம் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சேஞ்ச், ஏஏ வருது, அந்த கிணறுலேருந்து எத்தனை பூதம் கிளம்புமோ. எதிர்நீச்சல் இல்லாத வாழ்க்கையே இல்லை. பட் யுவர் எபிலிட்டி டு திங்க் ஸ்ட்ராட்டஜிக்கலி அபவுட் யுவர் லைஃப் ஷுட் நெவர் ஸ்டாப். ஸோ இஃப் யூ ஆர் ஆன் திஸ் ஜேர்னி, ஆஸ்க் யுவர் செல்ஃப் ஒன் கொஸ்டின், வாட் இஸ் மை பிளான் பி. நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், இதை பற்றிலாம் நிறைய யோசிங்க. த நெக்ஸ்ட் மூவ் வில் கிவ் யூ கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ ஐம் கியூரியஸ், இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ டுடே, எவ்வளோ வருஷமாக நீங்கள் உங்கள் க்ரீன் கார்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, அதை மட்டும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். லெட் அஸ் see the real numbers, let's share and let's build a community. Thank you for your support. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.